Welcome back to PS Marvelous Spoken English. So far I have dealt nouns, pronouns, adjectives, be verbs, articles and prepositions. Link is given in the description box. From today onwards, I am going to deal the structure of tenses and how to speak using these tenses. So follow it. உங்களை PS Marvelous Spoken Englishக்கு வரவேற்கிறேன். இதுவரை நவுன்ஸ், ப்ரோனவுன்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ், ஆர்டிகிள்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ் அனைத்தும் அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. இவையெல்லாம் சென்டென்ஸ் மேக்கிங்கிற்கு மிக முக்கியம். இனிவரும் அப்லோடில் டென்சஸ் நடத்தப்படும். டென்சஸை பயன்படுத்தி எவ்வாறு பேசலாம் என்பதும் எளிமையாக புரியும்படி விளக்கம் கொடுக்கப்படும். ஸோ ஃபாலோ இட். ஆங்கிலத்தில் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு நோட்புக் வைத்துக்கொண்டு அனைத்து ஸ்ட்ரக்சரையும் எழுதி வைத்து கொள்ளுங்கள். இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் அனைவருக்குமே உபயோகமாக இருக்கும். பிஃபோர் தட், சப்ஸ்கிரைப் மை சேனல், கிளிக் த பெல் ஐக்கான், டச் ஆல் ஆப்ஷன். யூ வில் ரிசீவ் ஆல் மை நோட்டிஃபிகேஷன்ஸ். தேங்க் யூ. ஆர் யூ ரெடி? ஷால் வி கோ டு கிளாஸ்? பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. There are 12 tenses in English: simple present tense, simple past tense, simple future tense, present continuous tense, past continuous tense, future continuous tense. Then present perfect tense, past perfect tense, future perfect tense. Present perfect continuous tense, past perfect continuous tense, future perfect continuous tense. இந்த 12 டென்ஸையும் எப்பொழுது பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்திருந்தால்தான் ஆங்கிலத்தில் நன்றாக எழுதலாம், நன்றாக பேசலாம். நியூஸ் பேப்பர் ரீடிங் நன்றாக புரிய ஆரம்பித்துவிடும். ஸோ ஃபாலோ இட் வித் குட் கான்சன்ட்ரேஷன். நன்றாக கவனியுங்கள். இப்பொழுது ஒவ்வொரு டென்சஸையும் when to use எப்பொழுது பயன்படுத்த வேண்டும், how to use எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், when to use. இதற்கென்று சில கீவேர்ட்ஸ் உள்ளது. எவ்ரிடே, எவ்ரி வீக், எவ்ரி மந்த், சம்டைம்ஸ், யூஸ்வலி, ரெகுலர்லி, ஆஃபன், எவர், ஃப்ரீக்வெண்ட்லி. இந்த கீவேர்ட்ஸ் பயன்படுத்தும் பொழுது நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு தான் யூஸ் பண்ண வேண்டும். எவ்ரிடே மீன்ஸ் தினமும் வேலை செய்வது. எவ்ரி வீக் ஒவ்வொரு வாரமும் நடப்பது. எவ்ரி மந்த் ஒவ்வொரு மந்த் நடப்பது. எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷமும் நடப்பது. சம்டைம்ஸ் சில நேரங்களில் நடக்கும் விஷயங்கள். யூஸ்வலி வழக்கமாக நடக்கும் விஷயங்கள். ரெகுலராக நடக்கும் விஷயங்கள். ஆஃபன் அடிக்கடி நடக்கும் விஷயங்கள். எவர் எப்பொழுதும் நடக்கும் விஷயங்கள். ஃப்ரீக்வெண்ட்லி என்றாலும் அடிக்கடி. இந்த மாதிரி அடிக்கடி, எப்போவாவது, ஒவ்வொரு வருஷம், ஒவ்வொரு நாள் நடக்கும் விஷயங்களை நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் கூற வேண்டும். ரொட்டீன் ஒர்க், ஜென்ரல் ட்ரூத், கஸ்டம், ஹேபிட்ஸ். தினம் தொடர்ச்சியாக நடக்கும் வேலைகள். ஜென்ரல் ட்ரூத் தினம் நடக்கும் உண்மைகள், பழக்க வழக்கங்கள். கஸ்டம், ஹேபிட்ஸ் இவற்றையெல்லாம் நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் கூற வேண்டும். இப்பொழுது ஹவு டு யூஸ் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸ் அமைப்பதற்கு சப்ஜெக்ட், வேர்ப் மிக அவசியம். சப்ஜெக்டை முதலில் போட வேண்டும். உடனடியாக வெர்பை போட்டாலே ஒரு சென்டென்ஸ் கிடைத்துவிடும். சப்ஜெக்டை ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷி, இட் என்று பிரிக்கப்படும். இதில் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் என்றெல்லாம் இருக்கிறது. ஐ, வி ஃபர்ஸ்ட் பர்சன், யூ செகண்ட் பர்சன், he, she, it தேர்ட் பர்சன் சிங்குலர், தே தேர்ட் பர்சன் ப்ளூரல். இதில் ஐ, வி, யூ, தேக்கு வெர்பை ஒரு மாதிரியாக பயன்படுத்த வேண்டும். he, she, itக்கு வேறு மாதிரியாக பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது ப்ரே என்ற வேர்பை எடுத்துள்ளோம். ப்ரே என்றால் வணங்குவது. ஐ ப்ரே, வி ப்ரே, யூ ப்ரே, தே ப்ரே. நான் வணங்குகிறேன், நாங்கள் வணங்குகிறோம், நீ வணங்குகிறாய், அவர்கள் வணங்குகிறார்கள். இதனுடன் ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கீவேர்டை சேர்த்தால் இன்னும் நீளமாக சென்டென்ஸ் கிடைக்கும். ஐ ப்ரே எவ்ரிடே.
நான் தினமும் ப்ரேயர் பண்ணுகிறேன். we pray regularly. நாங்கள் ரெகுலராக ப்ரே பண்ணுகிறோம். யூ ப்ரே சம்டைம்ஸ். நீ சில நேரங்களில் தான் ப்ரே பண்ணுகிறாய். தே ப்ரே எவ்ரி சண்டே. அவர்கள் ஒவ்வொரு சண்டேயும் ப்ரே பண்ணுகிறார்கள். ஒவ்வொரு சண்டேயும் வணங்குகிறார்கள். எவ்ரிடே, ரெகுலர்லி, சம்டைம்ஸ், எவ்ரி சண்டே. இவையெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு உள்ள கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ் வந்தாலே நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு தான் பயன்படுத்த வேண்டும். Now let us see for the subjects he, she, it. We have to note how we are using the verb. He, she, it சப்ஜெக்டாக வந்தால் வெர்புடன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கட்டாயம் எஸ் சேர்க்க வேண்டும். He prays, she prays, it prays. I pray God every day. We pray God every day. You pray God every day. They pray God every day. He prays God every day. She prays God every day. The parrot eats nuts every day. இதில் he, she, the parrot subject. He, she, the parrot-ஓட pronoun it. He, she, it இருக்க உடனே வெர்பு வந்தால் அதனுடன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கட்டாயம் எஸ் சேர்க்க வேண்டும். He prays God every day. She prays God every day. The parrot eats nuts every day. Further examples: I read newspaper regularly. We go to gym every day. You do your homework every evening. They practice football regularly. He revises his subjects every week. She calls me every Saturday. In these sentences, read, do, practice, revise, call இவையெல்லாம் verbs. இவற்றை சப்ஜெக்டிற்கு எவ்வாறு பயன்படுத்தியிருக்கிறோம் என்பதை யூ ஹாவ் டு நோட் பண்ண வேண்டும். ஐ ரீட், வி கோ, யூ டூ, தே ப்ராக்டிஸ். ஐவியூ தே சப்ஜெக்ட். இமீடியட்டாக ரீட், கோ, டூ, ப்ராக்டிஸ் என்ற வேர்ப் பயன்படுத்தியிருக்கிறோம். அதே போன்று ஹீ, ஷி இதற்கு அடுத்தாற்போல் உள்ள வேர்ப் ரிவைசஸ், கால்ஸ். இதில் கவனமாக இருக்க வேண்டும். ஹீ ரிவைசஸ், ஷீ கால்ஸ் வெர்புடன் எஸ் சேர்த்திருக்கிறோம். அதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ we should add yes with the verb for the subjects he, she, it. So now I hope you understand the structure of the simple present tense, how to use the verbs according to the subject. Now let us see some more examples when to use again. The sun rises in the east. The cow gives us milk. Hindus celebrate Deepavali. Christians go to church on Sundays. Muslims read Quran regularly. இவையெல்லாம் general truth. So we have to tell it in simple present tense. இதெல்லாம் general truth, ஒரு உண்மை. அதனால் இவற்றை நாம் present tenseல் தான் கூற வேண்டும். The sun என்பது pronoun it, அதனால் rises என்று போட்டிருக்கிறோம். The cow it, pronoun it, gives. Hindus plural, so the verb is used as celebrate. Christians plural, Muslims plural, அதனால் celebrate, go, read என்று தான் வெர்பை பயன்படுத்தியிருக்கிறோம். The sun, the cow third person singular, அதனால் அடுத்து வரும் வெர்புடன் rises, gives என்று வெர்புடன் எஸ் சேர்த்திருக்கிறோம். Moreover, these are all general truth, so they should be told only in simple present tense. Now listen. Sheba lives in Germany. Her parents live in London. It rains a lot in winter. I listen old songs. My sister listens only new songs. I have a bike. My friend has a car. Can you find out the difference in using the verbs? Sheba, he, she, it-க்கு you have to add yes with the verb. He, she, it வந்தால் வெர்புடன் எஸ் சேர்க்க வேண்டும். So we are using lives. Sheba lives in Germany. Her parents plural, so we use live only. அதனால் live மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கிறோம், எஸ் பயன்படுத்தவில்லை. It rains a lot in winter. He, she, இட்டுக்கு அடுத்தாற்போல் வெர்புடன் எஸ் சேர்க்க வேண்டும். So we add rains.
அதனால் ரெயின்ஸ் என்று போட்டிருக்கிறோம். ஐ லிசன் ஓல்டு சாங்ஸ். ஐ வி யூ தேக்கு உடனே வேர்ப் வந்தால் அதை அப்படியே போட்டு விட வேண்டும். ஹீ சி இட்டுக்கு எஸ் சேர்க்க வேண்டும். மை சிஸ்டர் லிசன்ஸ் ஒன்லி நியூ சாங்ஸ். லிசன்ஸ். ஐ ஹாவ் அ பைக். மை ஃப்ரெண்ட் ஹேஸ் அ கார். என்னிடம் பைக் இருக்கிறது, என்னுடைய ஃப்ரெண்டிடம் கார் இருக்கிறது. ஹேவுடன் எஸ் சேர்க்கும் பொழுது ஹேஸாக மாறும். Now let us see where to use always, never, often, usually, sometimes. Always, never, often, usually, sometimes இவற்றை சப்ஜெக்டிற்கு அடுத்தாற்போல் பயன்படுத்த வேண்டும். பின்வரும் சென்டென்சஸில் ஷீதல், ஐ, வி, ராகுல், ஐ இவையெல்லாம் சப்ஜெக்ட். இவற்றிற்கு உடனே ஆல்வேஸ், நெவர், ஆஃபன், யூஸ்வலி, சம்டைம்ஸ் இவற்றை பயன்படுத்த வேண்டும். எக்ஸாம்பிள், ஷீதல் ஆல்வேஸ் கெட்ஸ் டு ஒர்க் ஏர்லி. எப்பொழுதும் ஷீதல் வேகமாக வேலைக்கு போய்விடுவாள். ஐ நெவர் டெல் லைஸ். நான் ஒரு பொழுதும் பொய் சொல்ல மாட்டேன். ஐ நெவர் டெல் லைஸ். வி ஆஃபன் மீட் டுகெதர் அட் அ பார்க். பார்க்கில் நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணி கொள்வோம். ராகுல் யூஸ்வலி கெட்ஸ் அப் ஏர்லி இன் த மார்னிங். ராகுல் பொதுவாக காலையில் சீக்கிரமே எழுந்து விடுவான். ஐ சம்டைம்ஸ் வாக் டு ஒர்க் பட் நாட் வெரி ஆஃபன். நான் சில நேரங்களில் வேலைக்கு நடந்து செல்வேன், ஆனால் அடிக்கடி செல்வது இல்லை. ஸோ நோட் த பிளேஸ் ஆஃப் ஆல்வேஸ், நெவர், ஆஃபன், யூஸ்வலி, சம்டைம்ஸ் இவற்றையெல்லாம் எப்படி எங்கே பயன்படுத்தியிருக்கிறோம் என்று தெரிந்திருக்க வேண்டும். Now let us see negative. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவ் எவ்வாறு போட வேண்டும் என்று பார்க்கலாம். சப்ஜெக்ட்ஸ் ஐ, வி, யூ, தேக்கு டூ நாட் பயன்படுத்த வேண்டும். ஹீ, சி, இட்டிற்கு டஸ் நாட் பயன்படுத்த வேண்டும். ஐ டிரைவ் பைக் பட் ஐ டூ நாட் டிரைவ் கார். சாம் ட்ரிங்க்ஸ் காஃபி பட் ஹீ டஸ் நாட் ட்ரிங்க் டீ. யூ do not work hard. We don't watch television often. Babu doesn't usually have breakfast. I speak English but I don't speak Hindi. இதில் ஐவியூதேக்கு do not plus verb present tense verb வந்திருக்கும். கீசியிட்டிற்கு does not plus present verb வந்திருக்கும். do not does notக்கு பிறகு past tenseஓ ingஓ எதுவும் சேர்க்கக்கூடாது. verb 1 தான் சேர்க்க வேண்டும். do not in short form don't, does not in short form doesn't. Can you do the exercise? I dash buy Hindu newspaper every day. She often dash go to temple. I dash not like my job, it's very boring. He dash have sense. She dash do it. How to fill up it? Can you find out the answer? Now answers. I buy Hindu newspaper every day. She often goes to temple. I do not like my job, it's very boring. He does not have sense. She does not do it. Some more examples. Try to fill it.
I already explained always, often, never should come immediately after the subject. So the answers are: Mary always enjoys the parties. I often take tea. My mom never watches television. Venu always works hard. I never go to the cinema. Always, often, never சப்ஜெக்டிற்கு அடுத்தாற்போல் வர வேண்டும். மேரி தேர்ட் பர்சன் சிங்குலர், ஷீ, அதனால் என்ஜாய்ஸ் என்று வெர்பை பயன்படுத்த வேண்டும். மை மாம், ஷீ, ஸோ வி ஆர் யூஸிங் வாட்சஸ். வேணு, ஹீ, ஸோ வி ஆர் யூஸிங் ஒர்க்ஸ். ஹீ ஷீட்டிற்கு வரும் வெர்பில் எஸ் சேர்க்க வேண்டும். ஐ வி யூ தேக்கு வெர்பை அப்படியே பயன்படுத்த வேண்டும். So far I have dealt how to make sentences using simple present tense and how to frame negative sentences in simple present tense. இதுவரைக்கும் simple present tenseல் எவ்வாறு sentences அமைக்க வேண்டும் என்றும் negative sentences எவ்வாறு அமைக்க வேண்டும் என்றும் பார்த்திருக்கிறோம். சரியான முறையில் ஃபாலோ பண்ணுங்கள். கான்சன்ட்ரேட் வெல், ஃபாலோ வெல். அடுத்த எபிசோடில் how to make questions using simple present tense, எவ்வாறு simple present tense-ஐ பயன்படுத்தி கேள்வி கேட்க வேண்டும் என்றும் அதிலேயே எவ்வாறு பேச ஆரம்பிக்க வேண்டும் என்றும் பார்க்கலாம். So be ready for the next episode. Thank you for watching. Once again, thank you all.